Hi, I am Renu from Renu Thread and Brush Arts. This is my outfit and இந்த garment ரெடி பண்ணா இதில் நான் கொடுத்துருக்க வேரியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஷிர்டு பாடிஸ் அண்ட் லேட்டான் ஸ்லீவ் அண்ட் டியர் மிடி. ஓகே, ஸோ இது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்க கிளாஸில் கிளாத் கட்டிங், சூவிங் எல்லாமே, அதாவது டிராஃப்டிங் முதல் கொண்டு ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தருமே பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அதை ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நார்மல் ட்ரெஸ்ஸஸை விட டைமிங் கொஞ்சம் ஆட் ஆகும் இல்லையா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் ரெடி பண்ண. ஸோ இது கொஞ்சம் கூட கஷ்டம் பார்க்காம அவங்க அவ்வளோ அழகாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஸோ பர்ஃபெக்ட் சூவிங்கை லேர்ன் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க என்னோட. ஸோ நான் இதிலெல்லாம் கஷ்டப்பட்டு தைச்சேன், எவ்வளோ மீட்டர்ஸில் நம்ம முடிச்சிருக்கோம், இந்த ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட் பண்ண ரெக்குயர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ இருக்கணும், எவ்வளோ இருந்தாலும் தைக்கலாம் அப்படிங்கிற எல்லா டிப்ஸும் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் வேரியேஷன்ஸ் க்ரியேட் பண்ண சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இதில் வந்து லேட்டான் ஸ்லீவில் வந்து இந்த ஸ்டைலில் மட்டும்தான் இந்த ஸ்லீவை அப்ளை பண்ணணும்னு இல்லை, ஸ்ட்ரெயிட் குர்த்தியில், ப்ளவுஸில் எல்லாத்துலேயுமே அட்டாச் பண்ணவும் எப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஃபுல் கோர்ஸாக நான் எடுத்துட்டுருக்கேன் ஆஃப்லைன் கிளாஸஸில். ஆன்லைன் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா இப்போது 10 கார்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த 10 கார்மெண்ட்ஸ் குர்த்தா, மிடி அண்ட் டாப் இந்த மாதிரி கார்மெண்ட்ஸாக வரும். February 8th வீக்கெண்ட் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன் அண்ட் February 3rd வீக் டே கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் ஆஃப்லைன் கிளாஸஸ் நீங்கள் இப்போ கூட வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து 1 year கோர்ஸ் டியூரேஷனாக ஆகும். என்னுடைய ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் 50 கார்மெண்ட்ஸ் டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் கம் அண்ட் ஜாயின் வித் அவர் கோர்ஸ். உங்களுக்கும் இவங்கள மாதிரி ஆர்வமும் வெறியும் கற்றுக்கணும், ஜெயிக்கணும், நானும் வீட்டில் இருந்தே சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் மட்டும் இல்லாமல் டைமிங்கும் இதுக்காக ஒதுக்கி நீங்கள் படிக்கலாம். ஹாய், ஓகே, எல்லாரையும் ஒரு கிளிப்பிங் எடுத்துடலாம். ஓகே, எப்படி இருந்துச்சு ட்ரெஸ்? பிடிச்சிருக்கா ட்ரெஸ்ஸு? பிடிச்சி ஸ்டிச் பண்ண கார்மெண்ட் பிளேசர் சொன்னீங்க, அதுக்கடுத்து இந்த கார்மெண்ட் எப்படி இருக்கு? பிடிச்சி தச்சது கஷ்டம் சொன்னது. ஓகே, கஷ்டமா இருக்குன்னு ஃபீல் ஆச்சு இல்லையா? அது எதுல? எலாஸ்டிக். ஓகே, இன்ச் பை இன்ச்சா நம்ம எலாஸ்டிக்கா ஸ்டிச் பண்ணும்போது ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க, அதுக்கு உண்டான பலன் இருக்கா? இருக்கா? சாட்டிஸ்ஃபைடு இருந்துச்சு. ஓகே, அண்ட் தென் கால்குலேஷன்ல எப்படி இருக்கு? கால்குலேஷன் எப்படி இருந்தது? நான் கேட்க வார்த்தை என்னன்னா, கரெக்டா இருந்ததா உங்களுடைய கிளாத் கட்டிங்க்கு அண்ட் டிராஃப்டிங், அதாவது அவுட்ஃபிட் ஃபிட்டிங்க்கு? இதெல்லாம் உங்களுடைய கால்குலேஷன் அதாவது ஒவ்வொருத்தர் பாடிஸும் வேரியேஷன் கொடுக்குது இல்ல, ஒருத்தர் ஸ்மால், ஒருத்தர் எக்ஸல், ஒருத்தர் மீடியம்ல இருக்கீங்க. ஸோ என்னுடைய கால்குலேஷன் பக்கவா வந்துச்சா எல்லாருக்குமே? உங்க பொண்ணு வந்து எத்தனை வயசுடா? 14 இயர்ஸ்ல இருந்து இவங்க மேரிட் பர்சன் வரைக்கும் எல்லாருக்குமே வந்திருக்கு இல்லையா? ஓகே, சூவிங், டிராஃப்டிங். ஓகே, சூவிங்ல நீங்க கஷ்டப்பட்டது வெறும் எலாஸ்டிக் இடம் மட்டும் தானா? டயர்ஸ். ஓகே, சரி, டயர்ஸ் ஸ்டிச் பண்ணும்போது கேதர்ஸ் பண்ணிருக்கீங்க. அதை ஸ்டிச் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்கேனா? எஸ் வருது, வேற எதுவும் பண்ண மாட்டேங்குது. ஓகே, கேதர்ஸ் எப்படி எடுத்தீங்கன்னு. ஓகே, ஷேப் கொடுத்தனா டயர்ஸ்ல? ஓகே, சரி, எத்தனை டைப் ஆஃப் டயர்ஸ் வைக்கலாம், அது என்ன மாதிரி டிசைன்ல வைக்கலாம்ன்றதெல்லாம் சொல்லியிருக்கானா? அதாவது அட்டாச்டு மட்டும் சொல்லி கொடுத்துருக்கானா இல்ல செப்பரேட்டடும் சொல்லி கொடுத்தானா? ஓகே, வேரியேஷன்ஸ் கிரியேட் பண்ணவும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நீங்க யூஸ் பண்ணிருக்க ஸ்லீவ் நேம் என்ன? லேட்டான் ஸ்லீவ். ஓகே, அந்த லேட்டான் ஸ்லீவ்க்கு ஷிர்ட் பாடிஸ் மட்டும் தானா? ஓகே, ஸோ நீங்க நெக் லைன்லயும் கேதர்ஸ் வச்சுட்டு பாடிஸ்ல வேரியேஷன்ஸ் கொடுக்க முடியும் அண்ட் எலாஸ்டிக் வேஸ்டும் கொடுக்க முடியுங்கிறத
மென்ஷன் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இது புரியுதா? வேரியேஷன்ஸ் கிரியேட் பண்ண முடியுதா? ஸோ எதை ஞாபகம் இருக்குல்ல எல்லாருக்கும்? ஓகே, கான்ஃபிடென்ட் இருக்கு, சாட்டிஸ்ஃபைடு இருக்கா? பிடிச்சிருக்கா இந்த ட்ரெஸ்? எல்லாருக்கும் பிளேசருக்கு அப்புறம் இந்த ட்ரெஸ்ல தான் எல்லா ஸ்மைலும் பாக்குறேன், அதனாலதான் கேட்டேன். சரி, ஓகே. எனிவே நான் சொல்லி கொடுக்குற டீச்சிங் லெவல் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னு நான் நம்புறேன்னா நம்பலாமா? ஓகே, தீபிகா உங்களுடைய இது இந்த ட்ரெஸ்ல அனுபவம்? ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு மேம். ஓகே, ஸோ பிடிச்சிருக்கு, சூவிங் எல்லாமே. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கா தீபு? ஓகே, உனக்கு சூவிங்ல கஷ்டம் இருந்தாலும் பண்ணணுங்கிற வெறி இருந்ததாடா? ஓகே, உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் என்னோட குழந்தைக்கு தைச்சேன். ஏன்னா இது ஷெட் படிக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவளுக்கு போட்டு பார்த்தேன், கம்ஃபர்டபுள், கரெக்டா இருந்துச்சு. ஹாப்பி ஃபீல். மாம் அண்ட் டாட்டருக்கும் இதை பண்ண முடியும், அந்த ஸ்டைலும் உங்களுக்கு தெரியும். லுக்குமே நல்லா ஸ்டைலா இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, உங்களுக்கு டாக்லாரா? எனக்கு வந்து மெட்டீரியல் கம்மியா தான் இருந்தது மேம். அப்புறம் மேனேஜ் பண்ணி இது 2 டயர்ஸா பண்ணி. ஓகே, மெட்டீரியலுக்கு ஏத்த மாதிரி இதை ஸ்டிச் பண்ணலாங்கிறதையும் சொல்லியிருக்கேன். பட் 3 டயர்ஸ் வேணும், 2 டயர்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கும் எவ்வளவு ஸ்டிச் பண்ணலாங்கிறதையும், எவ்வளவு ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் வருங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஒருத்தர் கம்மியா கொண்டு வந்தாலும் மெட்டீரியல்ஸை ஹேண்டில் பண்ணி அந்த ஸ்டைல்ல முடிங்க சொல்லியிருக்கேனா? ஸோ இதெல்லாம் நீங்களும் உங்க கிளைண்ட்ஸ் கிட்ட, உங்களுக்கு ஃபியூச்சர்ல வரப்போற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பா டீச் பண்ணுங்க. ஓகே, ஸோ எதையும் மறந்துடாதீங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த கார்மெண்ட்ல எனக்கு கொடுங்க. ஓகே, தேங்க்யூ. I hope you are liking my students' outfit, and if you are interested to join our course, welcome all.